வெல்கம் டு ஆர்பி டுடேஸ் இங்கிலீஷ். சிலபிஃபிகேஷன் ஒரு வார்த்தையை அது எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறதோ அந்த உச்சரிப்புக்கு ஏற்றவாறு சிறிய ஒலியியல் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அவ்வாறு பிரிக்கப்படுவதே சிலபிஃபிகேஷன் என்று நாம் அழைக்கிறோம். பனானா இந்த வார்த்தையை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அவ்வாறு பிரிக்கப்படுவதை நாம் சிலபிள் என்று நாம் அழைக்கிறோம். சிலபிள் என்றால் தமிழில் அசை. பனானா என்ற வார்த்தை 3 சிலபிள் வார்த்தையாகும். இவ்வாறு பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு சிலபிளிலும் ஒரு வவல் சவுண்ட் வந்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 26. ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள மொத்த ஒலிகள், அதாவது டோட்டல் ஆஃப் இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் 44. இந்த 44 ஒலிகளை தான் ஃபெனடிக் சவுண்ட்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். இந்த 44 ஒலிகள் கான்சோனன்ட் சவுண்ட்ஸ், வவல் சவுண்ட்ஸ் என்று 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் 24 கான்சோனன்ட் சவுண்ட்ஸ், 24 மெய்யெழுத்து ஒலிகள், 20 வவல் சவுண்ட்ஸ், 20 உயிரெழுத்து ஒலிகள். ஆங்கிலத்தில் உள்ள இந்த 44 ஒலிகளும், அதாவது 44 ஃபெனடிக் சவுண்ட்ஸும் ஒருவருக்கு தெரியவில்லை என்றாலும் ஆங்கிலத்தில் உள்ள 5 உயிரெழுத்துக்கள், அதாவது AEIOU என்ற 5 எழுத்துக்கள் மட்டுமே தெரிந்திருந்தால் நாம் ஒரு வார்த்தையை எளிதாக பிரித்து எழுத முடியும். ஆங்கிலத்தில் மொத்தம் 20 வவல் சவுண்ட் உள்ளன. ஆனால் வவல் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் 5, AEIOU. 20 வவல் சவுண்ட் மாணவர்களுக்கு தெரியாவிடில் நாம் இந்த 5 உயிரெழுத்துக்களை வைத்து ஒரு வார்த்தையை சிலபிளாக பிரிக்க முடியும். AEIOU என்ற 5 உயிரெழுத்துக்களை மட்டும் தெரிந்து கொண்டு ஒரு வார்த்தையை எவ்வாறு சிலபிளாக பிரிக்க வேண்டும் என்பதற்குரிய விதிமுறைகளை தெரிந்து கொள்வோமா? ரூல் நம்பர் 1. வார்த்தையில் ஒரு வவல் வந்தால் அது ஒரு சிலபிள் வேர்ட் ஆகும். ஒரு வார்த்தையில் 2 வவல்கள் வந்தால் அது 2 சிலபிள் வேர்ட் ஆகும். கேட், CAT, A என்ற ஒரு வவல் மட்டும் வந்திருக்கிறது. ஸோ கேட் என்ற வார்த்தை ஒரு சிலபிள் வேர்ட் ஆகும். பெட்டர் இந்த வார்த்தையில் E என்ற உயிரெழுத்து 2 முறை வந்திருக்கிறது. ஆகவே பெட்டர் என்பது 2 சிலபிள் வார்த்தையாகும். BET, பெட், TER, பெட்டர் என்று நாம் பிரித்து எழுத வேண்டும். ரூல் நம்பர் 2. ஒன்றுக்கு மேற்பட்ட வவல்ஸ் அடுத்தடுத்து வருமனில் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வவல் எழுத்துக்களை அனைத்தையும் ஒரே சிலபிளாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்வீட், SWEET, E என்ற 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதால் இதை நாம் ஒரே சிலபிளாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்வீட் இது ஒரு 1 சிலபிள் வேர்ட் ஆகும். 1 சிலபிள் வேர்டை நாம் மோனோ சிலபிள் என்றும் நாம் அழைக்கலாம். ஸ்பீக்கிங் இந்த வார்த்தை எத்தனை சிலபிளாக பிரிக்கலாம் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? ஸ்பீக், SPEAK என்பது ஒரு சிலபிள். ING என்பது மற்றொரு சிலபிள். ஸ்பீக் என்ற சிலபிளில் EA என்ற உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதால் இந்த EA என்ற 2 எழுத்துக்களையும் நாம் ஒரே வவல் எழுத்துக்களாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பீக்கிங் இந்த வார்த்தை 2 சிலபிள் வேர்ட் ஆகும். 2 சிலபிள் வார்த்தையை 2 சிலபிள் என்றும் அழைக்கலாம், டை சிலபிள் என்றும் நாம் அழைக்கலாம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போமா? பியூட்டிஃபுல் இந்த வார்த்தை எத்தனை சிலபிளாக நாம் பிரிக்கலாம் என்று கண்டுபிடிப்போமா? BEAU, பியூ, TITFUL, ஃபுல், பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் என்ற வார்த்தை 3 சிலபிள்ஸ் வேர்ட் ஆகும். பியூட்டிஃபுல் என்ற இந்த 3 சிலபிள் வார்த்தையில் BEAU என்ற முதல் சிலபிளில் EAU என்ற உயிரெழுத்துக்கள் அடுத்து வருவதால் நாம் அதை ஒரே வவல் எழுத்தாகவும் அல்லது ஒரே வவல் சவுண்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக ஒரு விதிமுறையை தெரிந்து கொள்வோமா? ஒரு வார்த்தையில் கடைசியாக E என்ற ஒரு எழுத்து மட்டும் வருமெனில் அந்த E என்ற எழுத்தை நாம் ஒரு சிலபிளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்காட்டு பார்ப்போமா? TAKA. ஆங்கிலத்தில் பொதுவாக ஒரு வார்த்தையில் கடைசியாக E என்ற ஒரே எழுத்து வருமெனில் அந்த எழுத்தை நாம் உச்சரிப்பதில்லை. ஆகையால் டேக் இந்த வார்த்தையில் A என்ற வவல் எழுத்தை மட்டும் ஒரு சவுண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டேக் என்ற வார்த்தை மோனோ சிலபிள், அதாவது 1 சிலபிள் வேர்ட் ஆகும். ஒரு வார்த்தையில் கடைசியில் 2 E என்ற எழுத்துக்கள் சேர்ந்து வருமெனில் அதை ஒரே சவுண்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள், flee, FLEE. flee என்றால் தப்பி ஓடுதல். இந்த வார்த்தையில் கடைசியாக 2 E அடுத்தடுத்து வருவதால் இதை ஒரு சிலபிளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை
ஒரு மோனோசிலபிள், அதாவது ஒன் சிலபிள் வேர்ட் ஆகும். நான்காவது விதியை பார்ப்போமா? ரூல் நம்பர் 4. ஒரு வார்த்தையில் கடைசியாக ஒய் என்ற எழுத்து வருமனில் அந்த ஒய் என்ற எழுத்தை ஒரு சிலபிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், பொதுவாக ஒய் என்ற எழுத்து ஐ என்ற உயிரெழுத்தினுடைய உச்சரிப்பை கொடுப்பதால் அதை ஒரு சிலபிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போமா? சிட்டி, CITY. இந்த வார்த்தையில் ஐ என்ற ஒரு உயிரெழுத்தும் கடைசியாக வரக்கூடிய ஒய் என்ற எழுத்தை நாம் ஒரு சிலபிளாக எடுத்துக்கொண்டால் இந்த வார்த்தை 2 சிலபிள் வேர்ட் ஆகும், அதாவது 2 சிலபிள் வேர்டு. இதை நாம் டைசிலபிள் என்றும் அழைக்கலாம். ஸ்கை, SKY. வார்த்தையில் AEIOU என்ற எந்த உயிரெழுத்துமே வரவில்லை என்று நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். ஒய் என்ற எழுத்தை ஒரு வவுல் எழுத்தாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை ஒரு மோனோசிலபிள் வேர்ட் ஆகும், அதாவது ஒன் சிலபிள் வேர்டு. ஆங்கிலத்தில் சிலபிஃபிகேஷன், அதாவது ஒரு வார்த்தையை பிரித்து எழுத வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் உள்ள மொத்த உச்சரிப்பு ஒலிகள் 44. அந்த 44 எழுத்துக்கள் ஒருவருக்கு தெரியாவிடிலும் AEIOU என்ற 5 எழுத்துக்களை மட்டுமே தெரிந்திருந்தால் நாம் அந்த வார்த்தையை எவ்வாறு பிரித்து எழுதலாம் என்ற எளிய விதிமுறை மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட அந்த விதிமுறையை திருப்பி பார்ப்போமா? ரூல் நம்பர் 1. ஒரு வார்த்தையில் எத்தனை உயிரெழுத்துக்கள் வந்து இருக்கிறதோ அத்தனை சிலபிளாக அந்த வார்த்தை பிரிக்கப்படுகிறது. ஒரே ஒரு உயிரெழுத்து வந்தால் அந்த வார்த்தை ஒன் சிலபிள் வேர்ட் ஆகும். 2 உயிரெழுத்துக்கள் வந்தால் அந்த வார்த்தை 2 சிலபிள் வேர்ட் ஆகும். 3 உயிரெழுத்துக்கள் வந்தால் அந்த வார்த்தை 3 சிலபிள் வேர்ட் ஆகும். விதி எண் 2. ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருமெனில் அந்த உயிரெழுத்துக்களை நாம் ஒரே எழுத்துக்களாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரூல் நம்பர் 3. ஒரு வார்த்தையானது கடைசியில் இ என்ற ஒரே ஒரு எழுத்தில் முடியுமெனில் அந்த ஈயை ஒரு சிலபிளாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு வார்த்தையில் ஒய் என்ற எழுத்து வருமெனில் அந்த ஒய் என்ற எழுத்தை ஒரு சிலபிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். If you have any doubt, you can write in our comment section. We will answer to you. இதை போன்ற பயனுள்ள காணொளிகள் நம்முடைய RP ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாருதி அகாடமி சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் RP. Thanks for watching. Bye.